ஓம் சாய்ராம். ஸ்ரீரடி தெய்வம். அத்தியாயம் 45. பாபா எப்போதும் வாழ்கிறார். பாபா எப்போதும் வாழ்கிறார். முந்தைய 3 அதிகாரங்களிலும் பாபா மகாசமாதி அடைதல் பற்றிய விஷயங்களை பார்த்தோம். பாபாவின் நிலையற்ற ஸ்தூல உருவம் மட்டுமே நம் காட்சியிலிருந்து மறைந்து போனது. ஆனால் அவரின் அழிவற்ற சூட்சம உருவம் எப்போதும் வாழ்கிறது. அவரது வாழ்நாளில் நடைபெற்ற அவர் நடத்திய லீலைகள் இன்றளவும் பக்தர்களால் பேசப்படுகின்றன. அவர் பூத உடல் மறைந்தாலும் அவரின் புதிய லீலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் காண்கிறோம். இவை பாபா எப்போதும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் பக்தர்களுக்கு முன்னைப் போலவே அருள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. பாபாவின் வாழ்நாளில் அவர் தொடர்பை பெற்றவர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள். ஆனால் அவர்களில் யாராவது உலகப் பற்றுகளையும் விடாமல் சிற்றின்ப நாட்டத்தையும் விடாமல் கடவுள் மேல் உள்ளத்தை திருப்பாமல் இருத்தல் அது அவர்களது துரதிர்ஷ்டமேயாகும். அன்றும் இன்றும் வேண்டப்படுவது பாபாவின் மீது முழு மனதான ஆத்மார்த்தமான பக்தியே. நம் ஐம்புலன்களும் நம் மனமும் ஒருங்கிணைந்து பாபாவை வழிபட்டு சேவை புரிய வேண்டும். வழிபாட்டில் புலன்களில் சிலவற்றை ஈடுபடுத்தி மற்றவற்றை வேறு பக்கம் செலுத்துவது பயனற்ற வழிபாடு ஆகும். பாபாவை பற்றிய நம் தியானம் உள்ளபூர்வமானதாகவும் ஆத்மார்த்தமானதாகவும் இருக்க வேண்டும். குருவே பரபிரம்மம். கற்புடைய பெண்கள் கணவன் மேல் கொண்டிருக்கும் அன்பும் ஒரு சீடன் குருவின் மேல் காட்டும் அன்பும் சில சமயம் ஒப்பிடப்படுகிறது என்றாலும் கூட குருவின் பக்தியை விட ஒரு பெண் கணவன் மீது கொள்ளும் பக்தி உயர்ந்தது அன்று. எனவே இரண்டையும் ஒப்பிட முடியாது. நம் வாழ்வின் லட்சியத்தை அடைய நம் தந்தையோ தாயோ சகோதரர்களோ அல்லது மற்ற எந்த உறவினர்களோ நமக்கு உதவிட முடியாது. நாமேதான் திட்டமிட்டு கொண்டு ஆன்ம உணர்வு பெறும் பாதையில் நடைபயில வேண்டும். உண்மை எது மாயை எது என்னும் பேதம் நாம் கண்டுணர வேண்டும். இகபர இன்பங்களையும் உலக பொருட்களின் மீதான பற்றினையும் துறக்க வேண்டும். புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்த வேண்டும். முக்தி அடைவது ஒன்றே தன் நோக்கமென பெரு விருப்பமுடன் செயலாற்ற வேண்டும். மற்றவைகளை எதிலும் சாராமல் நம் மீது மட்டுமே பூரண நம்பிக்கை கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும். குருவே பிரம்மம். பேதங்களை உணர நாம் பயிற்சி செய்ய தொடங்கும்போது உலகம் ஒரு மாயை என்பதையும் நிலையில்லாதது என்பதையும் அறிய முயல வேண்டும். இதன் மூலம் உலக பொருட்களின் மீதான பற்று படிப்படியாக குறைந்து முடிவில் பற்றற்ற நிலையினை பெறுகிறோம். பிரம்மம் என்பது நம் குருவை தவிர வேறல்ல என்பதை உணர்கிறோம். அவரே உறுதியான அண்ட சராசரங்களில் வியாபித்திருப்பதை உணர்ந்து அவரை எல்லா உயிர்களிலும் கண்டுணர்ந்து வணங்கத் தொடர்கிறோம். அதுவே நாம் வழிபட வேண்டிய முறையாகும். குருவாகிய பிரம்மத்தை மனமுருகி வழிபடும் போது நாம் அவர்களுடன் ஒன்றி ஆன்ம உணர்வை பெறுகிறோம். சுருக்கமாக குருவின் நாமத்தை எப்போதும் பாராயணம் செய்வதும் அவரை தியானிப்பதும் எல்லா ஜீவராசிகளிலும் அவரை கண்டு அறிவதும் நமக்கு அறியாத பேரின்பத்தை அளிக்கிறது. ஜனகரின் கேள்வியும் நவசித்தர்களின் நாதர்கள் பதிலும். ஏக்நாத்தின் நூல்களான ஸ்ரீமத் பாகவதம் பாவர்த்த ராமாயணம் என்னும் 2 நூல்களையும் சாயிபாபா காக்கா சாஹிப் தீக்ஷித்தை தினந்தோறும் வாசிக்கச் சொல்லி உத்தரவிட்டார் என்பது முன்பே கூறப்பட்டுள்ளது. காக்கா சாஹிப் தீக்ஷித் பாபா உயிருடன் இருக்கும் போதும் அவர் மறைந்த பின்னரும் தொடர்ந்து அதை செய்து வந்தார். காக்கா மகாஜனியின் வீட்டில் ஒரு நாள் காலை ஏக்நாத்தின் பாகவதத்தை வாசித்து கொண்டிருந்தார். அதனை ஷியாமாவும் காக்கா மகாஜனியும் 2ஆம் அத்தியாயத்தில்
11ஆம் கண்டம் படிக்கப்பட்டதை கவனத்துடன் கேட்டனர். அதில் கூறப்படுவது ரிஷபக் குடும்பத்தைச் சேர்ந்த 9 சித்தர்கள் அல்லது நாதர்கள் என்றழைக்கப்படும் கவி, ஹரி, அந்தரிக்ஷா, பிரபுதா, பிப்லாயன், அவிர்ஹோத்தர், தருமில், சமஸ், கரபஜன் ஆகியோர் பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசித்தார்கள். ஜனகர் 9 நாதர்களையும் மிக மிக முக்கியமான கேள்விகளை கேட்டார். அதற்கு அவர்கள் அனைவரும் நிறைவான பதிலை அளித்தனர். முதலாமானவரான கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்பதையும், ஹரி என்பவர் பக்தரின் குணநலன்களையும், அந்தரிக்ஷா என்பவர் மாயை என்றால் என்ன என்பதையும், பிரபுத்தா மாயையை எவ்வாறு கடப்பதென்பதையும், பிப்லாயன் பரபிரம்மம் பற்றியும், அவிர்ஹோத்ரா என்பவர் கர்மத்தை பற்றியும், தருமில் என்பவர் கடவுளின் அவதாரங்களையும், சமஸ் என்பவர் மரணத்திற்கு பின் பக்தனில்லாதவன் எங்கனம் கூலி கொடுக்கப்படுகிறான் என்பதையும், கரபஜன் வெவ்வேறு யுகங்களின் வெவ்வேறு விதமான கடவுள் வழிபாட்டை பற்றியும் விளக்கினார்கள். கலியுகத்தில் ஹரி அல்லது குருவின் பாதங்களை பற்றி கொள்வதே விடுதலைக்கு ஒரே வழி என்பதையே அந்த நவ சித்தர்களின் விளக்கமாக கூறப்பட்டது. மனம் தளர்ந்தார் காக்கா சாஹிப். இவ்விளக்கங்கள் முடிவடைந்த பின்னர் மாதவ்ராவிடமும் ஷாமா மற்றவர்களிடமும் காக்கா சாஹிப் மனம் தளர்ந்து ஒரு விஷயத்தை கூறினார். பக்தியை பற்றிய 9 நாதர்களின் விளக்கமும் எவ்வளவு ஆச்சரியப்படும்படியாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது எவ்வளவு கடினமான செயல். நாதர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் விளக்கிய அப்பக்தி நிலையை நம் போன்ற அறிவற்றவர்கள் அடைவது என்பது சாத்தியமா? பல பிறவிகள் எடுத்தாலும் நாம் அதை அடைய போவதில்லை. பின்னர் நாம் எவ்வாறு முக்தியடைய முடியும்? நாமெல்லாம் மோட்சம் அடைவதற்கான நம்பிக்கையே இல்லை என்றே தோன்றுகிறது. காக்கா சாஹிப் இவ்வாறு மனம் தளர்ந்து நம்பிக்கையற்று பேசுவதை மாதவ்ராவ் விரும்பவில்லை. மாதவ்ராவின் கூற்று: வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த பாக்கியம் பெற்ற ஒருவர் இவ்வளவு தாழ்வுணர்ச்சி கொண்டு அழுவது பரிதாபத்துக்குரியது. பாபாவிடம் அவருக்கு தளர்வற்ற நம்பிக்கை இருக்குமானால் அவர் ஏன் மனச்சலனம் அடைய வேண்டும்? நாதர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் நம் பக்தி அன்பும் பாசமும் நிறைந்ததல்லவா? ஹரிநாமம் அல்லது குருவின் நாமத்தை நாம் ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதே நமக்கு முக்தியை அளிக்கும் என நம் சாயி பாபா ஆணித்தரமாக கூறவில்லையா? பின் உன் பயத்திற்கும் கவலைக்கும் என்ன காரணம்? ஷாமா இவ்வாறு கூறியும் காக்கா சாஹிப் தீக்ஷித் திருப்தி அடையவில்லை. அன்று முழுவதும் அவர் நாதர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார். அவர்களின் சிறந்த பக்தி உணர்வை போல் நாம் எப்போது பெறுவது என்ற சிந்தனையால் கவலையோடும் மன அமைதியுமின்றியும் இருந்தார். அடுத்த நாள் காலை ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. பகாடேவின் கனவு காட்சி. ஆனந்தராவ் பகாடே என்ற ஒரு பெருந்தகை ஷாமாவை தேடி வந்தார். அப்போது பாகவத பாராயணம் நடந்து கொண்டிருந்தது. பகாடே ஷாமாவின் அருகில் அமர்ந்து ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தார். நாம் கண்ட தெய்வீக காட்சியில் லயத்தபடி வாயில் ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தார். பாராயணம் கேட்டு கொண்டிருப்போருக்கு அவரின் முணுமுணுப்பு இடையூறாய் இருந்தது. காக்கா சாஹிப் தான் படிப்பதை நிறுத்திவிட்டு மாதவ்ராவிடம் ஷாமா என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு மாதவ்ராவ், நேற்று ஒரு சந்தேகத்தை எழுப்பினீர்கள். இப்போது அதற்கு விடை கிடைத்திருக்கிறது. பக்தியின் காப்பாற்றும் குணாதிசயத்தையும் குருவின் பாதங்களை வணங்கி வழிபடும் ஆர்வம் இருந்தால் போதும் என்பதும்
கனவின் மூலம் பாபா பகாடேவுக்கு அருளியுள்ளார். அக்கனவு காட்சியை அனைவரும் அறிய ஆர்வமாக இருந்தனர். குறிப்பாக காக்கா சாஹிப் தீக்ஷித் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அவர்களது சிந்தை தெளியும் விதமாக கபர்டே தனது கனவு காட்சியை வர்ணிக்கத் தொடங்கினார். நான் ஆழமான கடலில் இடுப்பளவு நீரில் நின்று கொண்டிருந்தேன். திடீரென அங்கு சாயிபாபாவை கண்டேன். அவர் தம் பாதங்கள் நீரில் பட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் பாபா அமர்ந்திருந்தார். பாபாவின் ரூபத்தை கண்டு நான் மகிழ்வும் திருப்தியும் அடைந்தேன். கனவு என கருத முடியாத அளவுக்கு அக்காட்சி தத்ரூபமாக இருந்தது. அதிக ஆர்வத்துடன் மாதவ்ராவும் நின்று கொண்டிருந்தார். உணர்ச்சி வசப்பட்ட மாதவ்ராவ், ஆனந்த்ராவ், பாபாவின் பாதங்களில் விழு என்றார். நானும் அவ்வாறே செய்ய விரும்பினேன். ஆனால் அவரது பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றது. நான் எவ்வாறு என் சிரசை அவர் பாதத்தில் வைக்க முடியும்? அதனால் நான் இயலாதவனாக இருக்கிறேனே என்று நான் கூறினேன். இதை கேட்டு மாதவ்ராவ், ஓ தேவா, நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியே எடுத்து கொள்ளுங்கள் என்கிறார். பாபா உடனே தன் பாதங்களை எடுத்து கொண்டார். தாமதமின்றி உடனே அவர் பாதங்களை பற்றி கொண்டு வணங்கினேன். பாபா என்னை ஆசீர்வதித்தார். இப்போது நீ போகலாம். நீ நன்மையை பெறுவாய். பயத்துக்கும் கவலைக்கும் இனி எந்த காரணமும் இல்லை. எனது ஷாமாவுக்கு பட்டு கரை வேஷ்டி ஒன்று கொடு. நீ நன்மை அடைவாய் என்றார். பாபா கனவில் தனக்கிட்ட ஆணையின்படி ஒரு வேஷ்டி கொணர்ந்து அதை மாதவ்ராவிடம் கொடுக்கும்படி காக்கா சாஹிப் தீக்ஷித்தை கேட்டுக்கொண்டார். ஆனால் மாதவ்ராவோ நான் அவ்வேஷ்டியை ஏற்றுக்கொள்ளும்படி பாபா ஏதாவது ஒரு குறிப்பு தந்தால் ஒழிய அதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றார். பிரச்சனை தீர்ந்தது. இது பற்றி சிறிது நேரம் விவாதித்து கொண்டிருந்தனர். பின் காக்கா சாஹிப் திருவுளச்சீட்டு போட தீர்மானித்தார். தனக்கு எந்த விஷயத்தில் ஐயப்பாடு ஏற்பட்டாலும் திருவுளச்சீட்டு போடுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அச்சீட்டில் கண்டுள்ளபடி நடப்பதும் காக்கா சாஹிப்பின் வழக்கமாகும். அதன்படி ஏற்றுக்கொள், தள்ளிவிடு என 2 தனித்தனி சீட்டுகளில் எழுதி பாபாவின் படத்தின் அடியில் வைக்கப்பட்டது. ஒரு குழந்தையின் மூலம் ஒரு சீட்டு எடுக்கும்படி கேட்கப்பட்டது. ஏற்றுக்கொள் என்ற சீட்டே குழந்தையால் எடுக்கப்பட்டதால் மாதவ்ராவுக்கு வேஷ்டி கொடுக்கப்பட்டது. மாதவ்ராவால் பின்னர் அவ்வேஷ்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் பின்னர் இருவருமே மன திருப்தி அடைந்தனர். காக்கா சாஹிப்பின் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்தது போலாயிற்று. குருவின் மொழி, ஆதவனின் ஒளி. மற்ற ஞானிகளின் மொழிகளை மதித்து நடப்பதை இக்கதை நம்மை உணர்த்தப்படுகிறது. அதே சமயம் நம் தாய்க்கு நிகரான நம் குருவிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவரது அறிவுரையின்படி நடக்க வேண்டும். ஏனெனில் மற்றவர்களை விட நமக்கு நல்லதை அறிவதில் பாபா சிறப்பாக செயல்படுகிறார். இவை நம் மனதில் ஆழப் பதித்து கொள்ள வேண்டிய பாபாவின் மொழிகள். இவ்வுலகில் எண்ணற்ற ஞானிகள் இருக்கிறார்கள். நமது தந்தை நம் குருவே ஆவார். மற்றவர்கள் பல நல்ல விஷயங்களை கூறலாம். ஆனால் நமது குருவின் மொழியை நாம் மறக்கவே கூடாது. குருவை முழு மனதுடன் நேசியுங்கள். அவரிடம் பரிபூரணமாக சரணாகதி அடையுங்கள். பயபக்தியுடன் அவரை சாஷ்டாங்கமாக வணங்குங்கள். பின் ஆதவனை கண்டதும் இருள் விலகுவது போல நீங்கள் கடக்க வேண்டிய உலக வாழ்வென்னும் கடல் இல்லாததை காண்பீர்கள். மரப்பலகையில் துயில்வது எளிதல்ல. பாபா தன் ஆரம்ப நாட்களில் 4 முழ நீளமும் 1 முழ அகலமும் உள்ள ஒரு மரப்பலகையில் 4 மூலைகளிலும் அகல்விளக்கு எரிந்து கொண்டிருக்க பாபா உறங்கியதாக நாம் அத்தியாயம் 10 கண்டோம். ஆனால் அவர் அப்பலகையை துண்டு துண்டாக உடைத்து தூர எறிந்து விட்டார். ஒரு முறை இப்பலகையின் பெருமையையும் முக்கியத்துவத்தையும் காக்கா சாஹிப் தீக்ஷித்திடம் பாபா விவரித்து கொண்டு இருந்தார்.
இதை கேட்டதும் அவர் பாபாவிடம், நீங்கள் இன்னும் மரப்பலகையை விரும்பினால் சௌகரியமாக தூங்குவதற்காக மீண்டும் ஒரு பலகையை தொங்கவிடவா என்றார். பாபா மகள்சாபதியை கீழே விட்டுவிட்டு, நான் மட்டும் மரப்பலகையில் தூங்க விருப்பமில்லை என்றார். அதற்கு காக்கா, மகள்சாபதிக்காக நான் வேறொரு பலகை ஏற்பாடு செய்கிறேன் என்றார். பாபாவின் கூற்று: மகள்சாபதியால் எவ்வாறு பலகையில் தூங்க முடியும்? பலகையின் மீது தூங்குவது என்பது எளிதல்ல. தன்னிடம் பல நற்குணங்கள் உள்ளவனே அவ்வாறு பலகையில் தூங்க முடியும். தனது கண்கள் அகல விழித்து உறங்குபவனே அதில் தூங்க முடியும். நான் ஒவ்வொரு தடவை தூங்கப் போகும்போதும் மகள்சாபதியை என் அருகில் அமரச் சொல்லி என் நெஞ்சின் மீது கை வைத்து நாமஸ்மரணை கேட்கிறதா என்று கவனிக்கும்படியும் தூங்கிவிட்டால் எழுப்பும்படியும் சொல்வேன். இதை கூட அவனால் சரியாக செய்ய முடியவில்லை. தூக்க மயக்கத்தில் தலையை ஆட்டுகிறான். எனது நெஞ்சின் மீது அவனது கை ஒரு கல்லை போல கனப்பதை உணர்ந்து நான் ஓ பகத் என்று கூவும்போது அவன் திடுக்கிட்டு கண் விழிக்கிறான். தரையின் மீதே சரியாக அமர முடியாமலும் தூங்க முடியாமலும் தடுமாறுபவன், தன் தோற்ற அமைப்பு உறுதியாக இல்லாதவனும் தூக்கத்திற்கு அடிமையானவனும் உயரத்தில் உள்ள பலகையில் எங்கனம் தூங்க முடியும்? அடியார்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் அநேக முறைகளில் எது நம்முடையதோ, நன்மையோ தீமையோ அது நம்மிடம் இருக்கிறது. எது மற்றவர்களுடையதோ அது அவர்களிடம் இருக்கிறது என்று பாபா கூறினார். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.